அல்-கஹ்ஃப் வசனம் 27 மற்றும் 28. நபியே, உமக்கு அறிவிக்கப் பெற்றுள்ள உம்முடைய இறைவனின் மறையை நீர் ஓதுவீராக. அவனுடைய வார்த்தைகளை மாற்றுபவர் யாரும் இல்லை. அவனன்றி உமக்கு புகலிடம் எதையும் நீர் பெறமாட்டீர். தம் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்போருடன் உம்மை நீர் இருத்திக் கொள்வீராக. இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரத்தை விரும்பி அவர்களை விட்டு உம்முடைய கண்களை வேறு பக்கம் திருப்பிவிடாதீர். எவனது உள்ளத்தை நமது நினைவிலிருந்து நாம் திசை திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீர் கட்டுப்படாதீர். அவன் தனது மன விருப்பத்தை பின்பற்றுகின்றான். அவனது செயல் எல்லை மீறியதாகிவிட்டது. குகை வாசிகளின் சம்பவத்தை எடுத்துரைத்த பின் குர்ஆனில் கூறப்பட்ட இது போன்ற வரலாற்று குறிப்புகளை மக்களுக்கு எடுத்துரைப்பீராக. இறை வாக்குக்கு மேலாகவோ மாற்றமாகவோ எதுவும் கிடையாது என்று தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு தெரிவிக்கின்றான். இறை செய்திகளை எடுத்துரைப்பீராக. இங்கு முதலாவது வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் தன் திருமறையை ஓதுமாறும் மக்களுக்கு எடுத்துரைக்குமாறும் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அடுத்து அவனுடைய வார்த்தைகளை மாற்றுபவர் யாரும் இல்லை என்று அந்த வசனம் கூறுகின்றது. அதாவது இறை வாக்குகளை மாற்றுகின்ற, திரிக்கின்ற, அகற்றுகின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அடுத்து அவனன்றி உமக்கு புகலிடம் எதையும் நீர் பெறமாட்டீர் என்றும் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதில் புகலிடம் என்பதை குறிக்க மூலத்தில் முல்தஹதா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு முஜாஹித் அவர்கள் புகலிடம் என்றும் கதாதா அவர்கள் உதவியாளர், பொறுப்பாளர் என்றும் பொருள் கூறுகின்றனர். மூத்த விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தொடருக்கு அளித்த விளக்கமாவது, முஹம்மதே, உமக்கு அருளப்பெற்றுள்ள உம்முடைய இறையின் மறையை நீர் மக்களுக்கு எடுத்துரைக்காவிட்டால் அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க உமக்கு வேறெந்த புகலிடமும் கிடையாது. இதையே மற்றொரு வசனத்தில், இறை தூதரே, உம்முடைய இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பெற்றதை மக்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவ்வாறு நீர் செய்யவில்லையாயின் அவனது தூது செய்தியை எடுத்துரைத்தவர் ஆக மாட்டீர் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான். இறை அன்பை நாடுவோருடன் இருப்பீராக. அடுத்த வசனம் தம் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்போருடன் உம்மை நீர் இருத்திக் கொள்வீராக என்று கட்டளையிடுகின்றது. அதாவது காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனை புகழ்ந்து துதிப்பாடி பெருமைப்படுத்தி அவனிடமே கையேந்தி பிரார்த்திக்கும் இறையடியார்களுடன் நீர் வீற்றிருப்பீராக. அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, பலமிக்கவர்களாகவோ பலவீனமானவர்களாகவோ இருந்தாலும் சரி. ஓர் அறிவிப்பில் காணப்படுவதாவது, இந்த வசனம் குறைஷி பிரமுகர்கள் தொடர்பாக அருளப்பெற்றது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் உம்மிடம் வரும்போது நீர் தனியாக எங்களுக்கென ஓர் அவையை ஒதுக்க வேண்டும். உம்முடைய தோழர்களில் பிலால், அம்மார், ஜுஹைப், கப்பாப், இப்னு மசூத் போன்ற பலவீனர்களுடன் எங்களை அமர வைக்கக்கூடாது. வேண்டுமானால் அவர்களுடன் உரையாடுவதற்கு தனியாக ஓர் அவையை ஏற்படுத்தி கொள்வீராக என்று கூறினர். அப்பொழுதுதான் அல்லாஹ் தன் தூதருக்கு அவ்வாறு செய்யலாகாது என தடை விதித்து தம் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்போரை நீர் விரட்டாதீர் என்னும் வசனத்தை அருளினான். இவர்களுடன் அமர்வதில் தம்மை திடப்படுத்தி கொள்ளுமாறு ஆணையிட்டு தம் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்போருடன் உம்மை நீர் இருத்திக் கொள்வீராக என்னும் இவ்வசனத்தை அருளினான். பலமுள்ளோருக்காக பலவீனர்களை விரட்டாதீர். நபித்தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் 6 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்பொழுது இணை வைப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இவர்களை விரட்டிவிடுங்கள், எங்கள் மீது அவர்களுக்கு துணிச்சல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கூறினர். நானும் இப்னு மஸ்ஊதும் ஹுதைல் குலத்தைச் சேர்ந்த ஒருவரும் பிலாலும் நான் பெயர் குறிப்பிட விரும்பாத இன்னும் 2 மனிதர்களுமே அந்த 6 பேர் ஆவோம். இணை வைப்பாளர்கள் இவ்வாறு கூறியதும்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனதில் இணை வைப்பாளர்களின் கூற்றுக்கு ஆதரவான அல்லாஹ் நாடிய ஓர் எண்ணம் உருவாயிற்று. அதை தாம் சொல்வது சரியா இருக்குமோ என்று நபி அவர்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள். அப்பொழுது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் தம் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்பவர்களை நீர் விரட்டாதீர் என்னும் வசனத்தை அருளினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சமூகத்தார் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் அன்பை தவிர வேறெதையும் கருதாமல் அவனை நினைவு கூர்ந்தால், வானத்திலிருந்து ஓர் அறிவிப்பாளர், எழுங்கள், உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது, உங்கள் பிழைகளை நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டன என்று அவர்களை நோக்கி அறிவிப்பார். இறையை நினைப்போருடன் இறை தூதர் அப்துல் ரஹ்மான் பின் ஜஹல் பின் ஹுனைஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீடுகளில் ஒன்றில் இருந்தபொழுது அவர்களுக்கு தம் இறைவனின் அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்போருடன் உம்மை நீர் இருத்திக் கொள்வீராக என்னும் வசனம் அருளப்பெற்றது. அதையடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களை தேடி வெளியே புறப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய கூட்டம் ஒன்றை கண்டார்கள். அந்த கூட்டத்தில் சிலர் பரட்டை தலையினராகவும், வேறு சிலர் வறண்ட மேனியராகவும், இன்னும் சிலர் உடுத்துவதற்கு மாற்று துணி அற்றவர்களாகவும் இருந்தனர். அவர்களை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடன் அமர்ந்து கொண்டார்கள். பின்னர், என் சமுதாயத்தாரில் இன்னவர்களோடுதான் உம்மை நீர் இருத்தி கொள்ள வேண்டும் என்று என் இறைவன் எனக்கே ஆணையிடும் வகையில் சிலரை உருவாக்கியுள்ளான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறினார்கள். அடுத்த தொடரில், இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரத்தை விரும்பி அவர்களை விட்டு உம்முடைய கண்கள் வேறு பக்கம் திருப்பிவிடாதீர் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதாவது, உமது பார்வை அவர்களை தாண்டி மற்றவர்களை நோக்கி சென்றுவிட வேண்டாம். அவர்களுக்கு பதிலாக செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களை தேடி சென்றுவிட வேண்டாம் என்று இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கமளித்தார்கள். அவனுக்கு கட்டுப்படாதீர். அடுத்து, எவனது உள்ளத்தை நமது நினைவிலிருந்து நாம் திசை திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீர் கட்டுப்படாதீர் என அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது, யாருடைய உள்ளம் மார்க்கத்தையும் இறை வழிபாட்டையும் மறந்து இவ்வுலக இன்பத்தில் மூழ்கிவிட்டதோ அவனுக்கு கீழ்ப்படியல் ஆகாது. அவன் தனது மன விருப்பத்தை பின்பற்றுகின்றான். அவனது செயல் எல்லை மீறியதாகி விட்டது. அதாவது, யாருடைய செயல்களும் நடவடிக்கைகளும் அறிவீனமானவையாக, எல்லை மீறியவையாக, பயனற்றவையாக ஆகிவிட்டனவோ அவனுக்கு கீழ்ப்படிந்தவராக நீர் ஆகிவிட வேண்டாம். அவனது பாதையை விரும்புவோராக ஆகிவிட வேண்டாம். அவனது நிலையை கண்டு ஏக்கம் கொள்ள வேண்டாம். மற்றொரு வசனத்தில், நபியே, அவர்களில் பல பிரிவினருக்கு நாம் வழங்கியுள்ள இவ்வுலக வாழ்க்கையின் பகட்டான வசதிகளின் பால் உம்முடைய கண்களை ஒருபோதும் திருப்பாதீர். நாம் அதன் மூலம் அவர்களை சோதிப்பதற்காகவே வழங்கியுள்ளோம். உம்முடைய இறைவன் வழங்குவதே சிறந்ததும் நிலைத்ததும் ஆகும் என அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான்.